அதிமுகவில் இணைந்த முக்கிய தலைவர் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்திலிருந்து ஒரு சில விழுதுகள் தான், அதாவது கிளைகள் தான் விழுந்திருக்கே தவிர ஆலமரம் என்பது எப்பொழுதும் சரிவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. அதே போலத்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச்செயலாளராக பதவியேற்ற பின்பு அதிமுகவிலே பல தோல்விகளை சந்தித்து விட்டார். அதிமுக தோல்வி பாதைக்கு அழைத்து விட்டார். இனிமேல் அதிமுக அவ்வளவுதான் நினைக்கக்கூடிய நடத்துகிறவர்கள் மத்தியிலே எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக வந்த பின்புதான் அதிமுக அடமானம் வைக்கப்படாமல் இருக்கிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக வராமல் இருந்திருந்தால் அதிமுக இந்நேரம் இருந்திருப்பதற்கே வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மத்தியிலே தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு முக்கியமான நபர் விலகி அதிமுகவிலே தன்னை இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த வழக்கறிஞர் அணியினர் மீண்டும் அதிமுகவிற்கே திரும்பி இருக்கிறார்களாம். திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்களான பார்த்தசாரதி, தியாகராஜன், சசிகுமார், சுரேஷ்குமார், சுபாஷ் ஆகியோர் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்திலே சேர்ந்திருந்தாங்க. இன்று அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் சந்தித்து தங்களை அதிமுக இணைத்துக் கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு அதிமுகவிலே மீண்டும் இணைத்து நிற்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலும் சரி அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய செயல்பாடுகளில் அவர்களுக்கு திருப்தி இல்லை என கூறப்பட்டுக் கொண்டதாலுமே அதிமுகவிலிருந்து விலகிய நிலையிலே மீண்டும் அவர்கள் தங்களுடைய தாய் கழகம் தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு பதவிகள் என்பது எதுவும் தேவை கிடையாது, பணம் தேவை கிடையாது, எங்களுக்கு அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஒரு இயக்கம் தான் முக்கியம், நாங்கள் இந்த இயக்கத்திற்கு வலு சேர்ப்போம், எத்தனையோ நபர்கள் போனாலும் போகட்டும், இக்கரைக்கு அக்கறை பச்சையாகத்தான் தெரியும் என்று தற்போது அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்று விட்டு மீண்டும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அதிமுகவிலே இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றி பெற்றிருந்தால், அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்தால் இந்த நபர்கள் எல்லாம் போவார்களா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகளே கிடையாது. எந்த ஒரு நபரும் மற்ற கட்சிக்கு போயிருக்க மாட்டார். ஆனால் அதிமுக தோல்வியை தழுவிவிட்டது. அதன் காரணமாக ஓடுகிறார்கள். ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய தேர்தலிலோ இடைத்தேர்தலிலோ மறுபடியும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு நாம் கண்டிப்பாக ஜெயித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் தான் போகிறார்களே தவிர அதிமுகவும் ஒரு காலத்திலே ஆட்சிக்கு வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் முகங்களை எங்கே கொண்டு வைப்பார்கள் அப்படிங்கிறதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதிமுக என்பது மாபெரும் ஒரு இயக்கம் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த இயக்கம் என்பது இப்போ மட்டும் கிடையாது, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.